கோவை மற்றும் உதகையில் கனமழை பெய்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு? வளவில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கனமழை போட்டு தீர்த்தது. அதேபோல் உதகை நகரிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக எல்கில், காந்திநகர், மஞ்சனக்கோரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, விராலியூர், நரசிபுரம் பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாலது விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சூலூர் பகுதியில் ராணுவ தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்திருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். பாலவேல், 260 கோடி ரூபாயில் கோவை மாவட்டம் சூலூர் வாரப்பட்டி ஊராட்சியில் ராணுவ தொழில் பூங்கா அமைவிருக்கிறது. 370 ஏக்கரில் அமைய உள்ள இந்த தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதியில் 10,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில அமையவிருக்கிறது இந்த ராணுவ பூங்கா. குறிப்பாக கோவை மாவட்டம் சூலூர் அருகே வாரப்பட்டியில் சுமார் 400 ஏக்கரில் ராணுவ தொழில் பூங்கா அமைக்கும் பணி ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கடந்த மே மாதம் இதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த நிலையில அதற்கு தற்போது அனுமதி கிடைக்கப்பட்டு அதன் அருகே ஒரு ராணுவ தொழில் பூங்கா அமையவிருக்கிறது. விரைவில் இந்த பணிகள் எல்லாம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில நேரடியாக சுமார் 10,000 பேருக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில அமையவிருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.